என் பேர் சங்கவி. என்னோட கணவர் பேர் ரமேஷ். அவர் போன மாதம் கூட்ட நெரிசலில் விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார். அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லலாம். அவர் டைரெக்டாக எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தான் சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஆறுதலை தான் சார் பெருசாக எதிர்பார்த்தோம். எங்களுக்கு பணம் பெருசு கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகலை. அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போகலை. ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க யாரையும் அனுப்பல. ஆனா எங்களோட பேரை அவங்க தவறா உபயோகப்படுத்திருக்காங்க 3 பேர். நாங்க ஆறுதலை தான் பெருசு எடுத்தோம். நாங்க ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன. அதனால நான் ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணும் சார். நான் பணத்தை எதிர்பார்க்கல. பணத்தினால என் உயிரை, எங்க கணவனோட உயிரை யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. இப்ப நீ பணத்துக்கு வச்சிட்டீங்களாமா? ஆமாங்க சார். இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சோட நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். பேங்க்ல 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனா அவர் நேர்ல எங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு போறதான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க அது பெருசா எடுத்துக்கல. ஆனா 20 லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்க வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. நாங்க நேர்ல வரணும். நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்க போகல.